ஓம் சாந்தி. வீட்டில் வரும் பிரச்சனைகளை எப்படி கடந்து செல்வது? பிரச்சனைகள் நிறையாத்தான் வரும். எப்படின்னா பிரச்சனைகள் நிறையாத்தான் வரும். அதை எப்படி நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிறது? இப்போ வக்கீலாக இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, கோர்ட்டில் அதிக பிரச்சனைகள் இருக்கும். அதை யார்கிட்ட காமிப்பாங்க? மனைவிட்ட காமிப்பாங்க. வாத்தியார், லெக்சர் இவங்களாம் யார்கிட்ட காமிப்பாங்க? அங்கே காலேஜில் உள்ள டென்ஷன்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கார்ட்டையும் மனைவிட்டையும் தான் காமிப்பாங்க. வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கவங்க அவங்க யார்கிட்ட காமிப்பாங்க? தன் கணவர்கிட்ட காமிப்பாங்க. வேலைக்கு போகிறவர் மனைவிட்ட காமிப்பாங்க. அவங்கவுங்களுக்குள்ள அவங்கவுங்க பிரச்சனைகள். எல்லாருக்குமே எல்லா வீட்லேயுமே பிரச்சனை இல்லாத வீடே எங்கேயுமே இல்லைங்க. நான் புரியாமல் நடந்த காலம் நிறையா, புரிந்து நடந்த காலம் கொஞ்சம். இப்போ தான் சமீபத்தில் வீட்டில் எனக்கும் நிறையா பிரச்சனைகள் வருது. எனக்கு இல்லாத பிரச்சனை யாருக்கும் இல்லைன்னு தான் நினைக்கணும். அவ்வளோ பிரச்சனை மழை போல் வந்துச்சு. அதிலிருந்து கடந்து சென்றுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ வீட்டுக்காரரே உங்களை வைக்கிறாரு, என்னடி சமையல் பண்ணியிருக்க? அவங்க ஏதோ ஒரு ஞாபகத்தில் சாப்பிடுவாங்க. சமையல் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையை கொண்டு வந்து யார்கிட்ட விடுவாங்க? அந்த டென்ஷன். ஆஃபீஸில் யாராவது திட்டிருக்கலாம், அவருக்கு மேல்பட்ட ஒரு ஆஃபீஸர் திட்டிருக்கலாம் அவரை. அதை அவரால் பொறுத்துக்கிற முடியாது. அது வீட்டில் தான் வந்து கொட்டுவாங்க. அப்போ நம்ம கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அப்புறமேலு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்த பிறகு காலையில் என்ன ஏன் திட்டினீங்க? சமையல் நல்லா தானே இருக்குது, குழந்தைகள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுது, எனக்கும் நல்லா இருக்குது, வந்த ஒருத்தவங்க சாப்பிட்டாங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு சொன்னீங்க? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு கேளுங்க பொறுமையாக. ஆமாப்பா, நான் சாரிப்பா. அவங்க சாரி கேட்டுருவாங்க உங்களுக்கு முதலே. சாரிப்பா, அன்றைக்கி நல்லா இருந்துச்சு, குழம்பு, சாதம், கூட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. உன் மேலே வந்து காலையில் இருந்தாவேன் நேற்று ஆஃபீஸில் நீ டென்ஷன் ஆக்கிட்டேன். அந்த டென்ஷனில் நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஒன்று திட்டுட்டேன், சாரிப்பா அப்படின்ட்டுருவாங்க. இதே மாதிரி மனைவி வீட்டில் நிறையா கத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கும் 1008 டென்ஷன் இருக்கும். உங்களுக்கு வேலைக்கு போகிற ஒரு டென்ஷன் மட்டும்தான். வீட்டில் இருக்கவங்க உங்கள் ட்ரெஸ்ஸை துவைக்கணும், உங்களுக்கு சாப்பாடு வைக்கணும், பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், காலேஜுக்கு அனுப்பணும், அவங்களுக்கு டிஃபனில் வைக்கணும், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கேட்பாங்க. அம்மாட்ட தான் கேட்பாங்க. கணவன் மனைவிட்ட கேட்பாங்க, எனக்கு இந்த இது வைப்பா அன்னைக்கு அப்படின்வாங்க. அதை அன்பாக கேட்கல அவங்க வச்சு தான் ஆவாங்க. கோபமாக கேட்டால் வைக்க மாட்டாங்க. அத்தனை வச்சு உங்களுக்கு சரி செஞ்சுட்டு நீங்கள் போன பிறகு எல்லா வீடுகளையும் சுத்தம் பண்ணி கூட்டி போய் துணியெல்லாம் அள்ளி போட்டு அவங்களும் துவைச்சி குளிச்சுட்டு வீட்டில் வந்து அப்பான்னு தூங்கையில் மணி 3:30 ஆயிரும். காலையில் துவங்குறது சாயந்தரம் 3:30 ஆயிரும். ஒரு 4-5 மணிக்கு ஆஃபீஸ் விட்டு வந்துடுவாங்க. பெல் அடிப்பாங்க, இந்த வர்றேங்க அப்படின்னு கண்ணை கசக்கிக்கிட்டு போய் ஒரு மனைவி நிற்கிறான்னு வைங்க, எங்கில்லாத கோபம்லாம் வரும். யாருக்கு? கணவருக்கு. ஏண்டி லைட்டு போட வரையும் படுத்தே கிடப்பியா அப்படின்னு கேட்பாங்க. நிறையா வீட்டில் நடக்குது. இங்கே மட்டும் இல்லை, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க எல்லா வீட்லேயுமே இது நடக்குது. அவங்க பல டென்ஷனில் வருவாங்க. போக்குவரத்தில் கார் வண்டி ஒதுங்கி வர்றது, நிறையா டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு நிற்கிறது வெயிலில், அதெல்லாம் தாண்டி வரையில் நம்மளை பார்க்க தூங்கியே கிடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அப்போ தான் போய் தூங்குவோம், அது அவங்களுக்கு தெரியாது. இவன் நம்ம போனோடனே நம்மளை அனுப்பிச்சி விட்டு நல்லா சுகமாக தூங்கி இன்ன வரையும் நம்ம உசுப்பு தொட்டி எந்திரிக்கிறான்னு உள்ள மனசுக்குள்ளே டக்கு டக்குன்னு அடிக்கும் அவங்களுக்கு.
அப்போ மனைவி பாவம் தானேன்னு நினைக்கிற அந்த ஹஸ்பண்டுக்கு அந்த நினைவு வராது. அப்புறம்தான் வீட்டெல்லாம் பார்ப்பார். போய் ஒரு தண்ணி குடிக்க போயில அடுப்பை பார்ப்பார். கிச்சன் நீட்டாக இருக்கும். ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சி காய போட்டிருக்கோம். அவளும் குளிச்சு சுத்தமாக இருப்பாள். ஒரு காப்பி போடுப்பா அப்படின்னு வரும். காப்பி போட்டு குடிப்பீங்க. குடிச்சிட்டு இவ்வளோ வேலை இனி தான் பார்த்தியா, அப்புறம் நான் வேற ஒருத்தையாக இருக்கா பார்க்குறதுக்கு அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க டென்ஷனில் வந்ததை கத்தி சொல்லுவாங்க. வந்தோடனே தூங்கி கிடக்குறானே, எங்கே தூங்குறது? இப்போ தான் போய் அசந்து தூங்குனேன், வந்தோடனே காலையிலேருந்து இப்போ தூங்கி கிடக்குறியான்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் மனுஷியா மாடா? உங்களுக்கு உழைச்சி கொட்டிக்கிட்டே தான் இருக்கணுமா? எனக்கு தூக்கம் வராதா? எனக்கு டயர்டு இருக்காதா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் பொறுத்து போகணும். அவங்க உங்களை கேட்க விட்டுட்டு தான் கேட்குறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க வீடு நீட்டாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். இதே மனைவி எப்படா வீட்டுக்காரர் வீட்டுக்கு வெளியே போவார், நம்ம அங்கிட்டு ஊர் சுற்றலாம்னு நினைப்பாங்க. அந்த வீட்டில் வந்தோடனே டயர்டாயிரும். ஊர் சுற்றிட்டு வந்து அங்கங்கே கோயில் குளம் இதெல்லாம் போயிட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக தூங்கிடுவாங்க. வீட்டுக்கார் 10 பல்லு அடித்தாலும் எந்திரிக்க மாட்டாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே வந்தோடனே பிள்ளைய ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே கிடக்கும். வீடு கூட்டாமல் கிடக்கும். கிச்சனில் போனால் கிச்சன் அசிங்கமாக இருக்கும். பெட்ரூம் போனால் பெட்ரூமில் படுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவுமே இருக்காது. பெட்ஷீட்டு விரித்து வைக்கிறது இதெல்லாம் இல்லை. காலையில் எப்படி படுத்து எழுந்திரிச்சோமோ அதே மாதிரி சுருங்கி போய் கிடக்கும். ஆனால் அப்படி மனைவிகளை ஒரு வீட்டுக்காரரு திட்டுனா அதை ஏற்றுக்கிட்டால் பரவாயில்ல. அவங்களத்தான் தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க. அது பக்கத்து வீடாகவே இருந்துடும். இந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க கண் முன்னாடியே அது நடக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் வந்தார். நாங்கள் நல்லா கோயிலுக்கு போயிட்டு வந்து ஜாலியாக சுற்றினோன்னா எனக்கு வரையிலே குத்து பரோட்டா வாங்கிட்டு வந்தார். இல்லாட்டி எனக்கு பழங்கள் வாங்கிட்டு வந்தார். இந்தா சாப்பிடு, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி கொடுத்தாரு. அப்படின்னு சொல்லையில் இந்த வேலை பார்த்துட்டு படுத்தா பார்த்தியா, அந்த மனைவிக்கு சிம்பு நேரம் கோபம். பாரு, இவெல்லாம் ஊரை சுற்றிட்டு வந்திருக்கா, வீடு பார்த்தா பொருந்தாமல் இருக்குது, இவளுக்கு புருஷன் வாங்கி வாங்கி கொடுக்குறியான், என்னப்பான்னு கேட்குறியான். நம்ம இவ்வளோ வேலை பார்த்துருக்கோம், பார்த்தீங்களா? உள்ளே வந்துடும் சண்டை. எப்படி வருது பார்த்தீங்களா? நல்லா வேலை பார்க்குறோம், நல்லா செய்கிறோம், எல்லா வேலையுமே அவங்க தான் நல்லா செஞ்சுருப்பாங்க. அந்த ஊர் சுற்றிக்கு கிடைக்காத நல்ல பேர் இந்த நல்லவங்களுக்கு கிடைக்காது. அவள் கெட்டதெல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பா. கெட்டதுன்னு என்ன? ஊர் சுற்றிட்டு வீட்டில் முறைக்க போடுறது, நல்லா வாங்கி தின்றது, இந்த வேலையுமா தான் பார்க்கும். அது பிள்ளைய வந்தால் என்னமாவது போய் சாப்பிடு அப்படின்றது, இஷ்டத்துக்கு வரும்போது வேஷம் போடுறது, வீட்டுக்காரர் வரும்போது வேஷம் போடுறது. அப்போ வந்து வீட்டுக்காரருக்கு அந்த ஊர் சுற்றி மனைவி நல்லவளாக தெரியும். ஏன்னா கணவன் முறையில் நடிக்கிறாங்க. இந்த நல்ல மனைவி எப்படின்னு தெரியுமா? கணவன் போயிட்டு நம்ம வரையில் எந்திரிச்சிடணும் அப்படின்னு அவங்க இல்லாத நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க, எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் அடி மேலே அடி விழுகும். ஏன்னு கேட்குறீங்களா? நல்லவங்களுக்கு தான் எப்பயுமே ஏன்னா நம்மளை வளைச்சி கொண்டு வரதே அந்த சிவன் தான். நம்மளுக்கு கொத்து சண்டை போட்டு குத்த விடுறதும் நம்மளுக்கு அவர் தான். நம்ம வாயினாலே அணில் வாயால் கெட்ட மாதிரி நாமளே கெட்டுக்கிறோம். இதே அவங்கள பார்த்துட்டு நீங்கள் கண்டுக்கிறாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் பிரச்சனையே இல்லை, நம்ம தான் பிரச்சனை கொண்டு வரோம். எப்படின்னா அவங்கள பற்றி சொல்கிறதே பிரச்சனை தான். பார்த்தீங்களா, அவள் எப்படி இருக்கானோன்னே, அவள் புருஷன் அப்படி வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லுமே அவனை தூக்கி வச்சிடறோம். அது ஈகோ வந்துடும் நம்ம வீட்டுக்குள்ளே. அதை சொல்லாதீங்களே. அது எப்பயாவது அவருக்கு காது கேட்கும் ஒரு நாளைக்கு. அவர் அந்த வீட்டை பற்றி அவரும் அறிஞ்சு வச்சுருப்பார். நம்ம மனைவிக்கு
இந்த மாதிரி நம்ம செய்ய மாட்டேங்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி செய்ய மாட்டேங்கிறோம், ஏன் இவளோட நம்ம திட்டுறோம், அங்கே இருக்க டென்ஷன்லாம் பாவம் இவள்கிட்ட போய் காமிக்கிறோமே அப்படின்னு மனசுக்குள்ளே 1000 எண்ணங்கள் அவங்களுக்கு ஓடும். அப்போ ஒரு நாள் நினச்சி இதை வாங்கிட்டு போவோம் அப்படின்னு வாங்கிட்டு வரையில் அன்றைக்கி அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க வாங்காமே வந்துடுவேன். அவன் என்ன டென்ஷனோ 4 பேரோட போய் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் வரையில் அதை மறந்துட்டு வந்திருப்பான். பாரு, வாங்காதவன் கூட வாங்கிட்டு வந்திருக்கான். எப்படி அந்த வீட்டில் அப்போ தான் பாவம் மனைவி அறிஞ்சு வாங்கிட்டு வராங்க, அன்னைக்கு தான் கிடச்சிருக்கோம். அதை அவள் சொல்லி சண்டை எழுப்பாள், அவள் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். வாங்காதவன் கூட நம்மளை பார்த்து பார்த்து அவனும் அதே மாதிரி செய்கிறான். பொண்டாட்டிக்கு பழம் வாங்கி கொடுக்குறான், பூ வாங்கி கொடுக்குறான், அல்வா வாங்கி கொடுக்குறான். நீங்கள் என்னடான்னா வாங்கி கொடுத்தவன் எதுக்குடா சும்மா வந்தேன்னு சொல்லி அது வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை. இப்படித்தான் சண்டை வரும். குழந்தைகளை ட்ரெஸ் ஆகி வைக்கிறோம். நம்ம ஏன் வைக்கிறோம்? குழந்தைங்க ஒன்றும் படிக்காமல் இருக்கும், அது ஸ்கூலில் ஏதாவது சேட்டை பண்ணிவிட்டு டீச்சர்கிட்ட நம்மளை மாட்டி விட்ருக்குங்க, கெட்ட பேர் எடுக்க விடுங்க. இல்லாட்டி எந்திரிச்சு சீக்கிரம் குளிச்சு கிளம்பாதுங்க. ஒவ்வொரு வீட்டில் அது அப்பா அம்மா பழக்கம், அதுகளாம் எந்திரிச்சு அதுகளாக போய் அதகளாக குளிச்சு போகிற பழக்கம். ஒவ்வொரு வீட்டில் தாயே எல்லா வேலையும் பார்த்துரும். அப்போ அது வயசு, அது வர வர அதுவே எந்திரிச்சு அது குளிக்க ஆரம்பிச்சிடும் அந்த டயத்துக்கு. அவங்க அப்பா அம்மா வந்தோடனே ஹோம்ஒர்க் எழுத சொல்லுவாங்க, மிஸ் கொடுத்ததை பார்த்து எல்லாமே எழுத சொல்லிடுவாங்க, அது எழுதிடும். இன்னொரு வீட்டில் என்ன தெரியுமா, அந்த வீட்டில் பிள்ளைகளை கண்டுக்கவே மாட்டாங்க. அது வாட்டுக்கு எங்கேயும் போட்டு எங்கேயும் விளையாடட்டும், எங்கேயும் வரட்டும், எழுதட்டும், எழுதாமல் போனால் போட்டோம் அப்படின்னு குழந்தைகளை கண்டுக்கிறவே மாட்டாங்க. அது என்ன செய்யும், காலப்போக்கில் கொஞ்ச நாளில் அதுவே நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வீட்டில் யாரும் கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க, அது ஃபெயில் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இந்த சொல்லிக் கொடுக்குற எல்லா பிள்ளைகளும் நல்லா பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். வளர்ந்துருச்சுன்னு சொல்லி இந்த வீட்டில் விட்டுருவாங்க பேரண்ட்ஸு. இன்னி குழந்தைய படிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதுகளே படிச்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், அதுகளுக்கு எல்லாம் புரியும். அப்போ நீ ஹோம்ஒர்க் இதெல்லாம் நீயே பார்த்துக்கப்பா, நான் உனக்கு நல்லா எல்லாமே தெரியுதுன்னு சொல்லி அவங்க விட்டுருவாங்க. அந்த பிள்ளைங்க சரி இப்போ அம்மா தான் இது ஒன்றும் இல்லை, நம்ம காலையில் படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஹோம்ஒர்க் எழுதாதுங்க. ஒரு 2 நாள் எழுதுங்க, 3 நாள் நல்லா எழுதிக்கிட்டு இருந்த பிள்ளைங்க எழுதாதுங்க. அந்த வீட்டில் விட்டுறாங்க பார்த்தீங்களா, கண்டுக்கிறவே மாட்டாங்க. அது ஒரு காலத்தில் கொட்டு வாங்கி வாங்கி எத்தனை நேரம் அதுகளே படிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் புரியும், நம்ம நல்லா படிக்கிற நேரத்தில் நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸு அந்த பிள்ளைகளை திருப்பி கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மார்க்கில் தப்பு வாங்கிட்டு ரேங்க் கார்டை பேரண்ட்ஸ்கிட்ட கையெழுத்து வாங்கையில் நல்லா வாங்கிட்டு இருந்தது, இப்போ ஏன் வாங்கலை அப்படின்னு அப்பா பிள்ளைகளை கேட்பார். அம்மா 2 மாதம் எங்களுக்கு சொல்லித்தரலன்னுவாங்க. ஏன் சொல்லித்தரலன்னு அவங்களுக்கு திட்டு விடுவோம். இது தேவையில்லாத பிரச்சனை தானே. எப்பயும் போல் நீங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்திருந்தா நீங்கள் தான் படித்தீங்கள பிள்ளை, அப்படியே படிச்சிருக்கலாம்லன்னு கேட்பாங்க. நீங்கள் சொல்லிக் கொடுக்கையில் எங்களுக்கு பயம் இருந்துச்சுமா, இப்போ நாங்களாம் படிக்கிறோம் சொல்லி காலையில் படிச்சுக்கிறோம்னு சொல்லி விட்டுட்டோம், சாரிம்மான்னு சொல்லுங்கள். அப்புறம் திருப்பி உட்காந்து அந்த பிள்ளையில நல்லா படிக்க வச்சுருவாங்க. அப்போ அதில் ஒரு பிரச்சனை. இப்போ பக்கத்தில் எங்கேயாவது கிளம்பி போகிறாங்க எல்லா பேருமே. கிளம்பி போகையில் புதுசாக ஒரு சேலை வந்திருக்கும். கணவர் எப்படி சம்பாதிக்கிறாரு, எவ்வளோ சம்பளம் வருது, வீட்டில் எவ்வளோ மிச்சம் பிடிக்கிறோம், இதெல்லாம் மனைவியல் புரிஞ்சுக்கிட்டா கணவனுக்கு ட்ரெஸ்ஸே இல்லை.
ஒரு சேலையை பார்த்தோன்னே சினிமா தேட்டர் எங்கேயோ போகிறோம். போன உடனே அங்கே பார்த்தோன்னே அழகாக சேலை கட்டியிருக்கு. இந்த சேலையை வாங்கியே தீரணும், இந்த மாதம் சம்பளம் வரட்டும், ஏங்க இதே மாதிரி வாங்கி தந்துடுறீங்களா எனக்கு இந்த சேலை? ஏன்னா கண்ணுக்கு அங்கே உறுத்தும். அவங்க கவலையே இல்லாதவங்க, வீட்டை பற்றியே நினைக்காதவங்க. வீட்டை பற்றி நினைக்கிறவங்க அப்படி கேட்கவே மாட்டாங்க. பால் காசுலேருந்து, ஸ்கூலுக்கு கட்டுற ஃபீஸ்லேருந்து, சாப்பாட்டுக்கு இவ்வளோ ஒதுக்குறதுலேருந்து அவங்களுக்கு மூடு புறமே அதில் போய்கிட்டே இருக்கும். அது ட்ரெஸ் தான். அதை நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆனால் அவங்க குடும்பத்தை கரெக்டாக ஓட்டுவாங்க. எல்லாமே நம்பி கணவன் மனைவி கையில் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த வாங்கி தின்னது பார்த்திங்களா, அது ஊரை சுற்றி கடை வாங்கி வச்சுருக்கோம். ஏன்னா இங்கே தான் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தலையே. அப்போ யார் கடைங்க கொடுத்தாலும் அவங்ககிட்ட வாங்கி வச்சுட்டு ஊரை விட்டு ஓடிடுறது அவமானம் தானே. வீட்டில் எல்லாத்துக்கும் அவமானப்பட்டு தானே அந்த கணவரும் வெளியில் அவளை நம்பி போகிறாரு. அவளை நம்பி வீட்டுக்காரர் போகிறாருன்னா வீட்டுக்காரரை நம்பி அவளும் போகிறான். அப்போ 2 பேருமே அந்த வீட்டிலேருந்து துரத்தப்படுறாங்க. குடும்பத்தில் எவ்வளோ வருது, எது வருது எல்லாம் பார்த்து மிச்சப்படுத்தினா ஆண்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவங்க ட்ரெஸ்ஸே ஆக மாட்டாங்க. இப்படியும் ஒரு குடும்பம், அப்படியும் ஒரு குடும்பம். சில குடும்பங்கள் சம்பாதிக்கிறது தகுந்து தான் சாப்பிடவே முடியும். அவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. ஏன்னா சம்பாரிச்சிட்டு வந்தால் தான் அரிசியை வாங்கி சமையல் பண்ண முடியும். அவங்க அதுக்குள்ளேயே தான் அவங்க ஓட்டணும். மற்றவங்களை எதிர்பார்க்குற அளவுக்கு இருப்பாங்க. அவங்க யாராவது நம்மளை கொடுத்து உதவுவாங்களான்னு இருப்பாங்க. உனக்கெல்லாம் இப்படி இருந்தால் தாண்டி அப்படின்னு பேச்சு வாக்கில் வர்றது, அதுவும் சண்டை தான். பொண்டாட்டியை பார்த்து வீட்டுக்காரரு, உனக்கெல்லாம் இப்படி ரோட்டோரத்தில் குடியிருந்து உன்னை வாழை வச்சா தான் இல்லைன்னா தும்முறு ஒடுங்கும். ஏன்னா நல்லா இருக்கொழுது பிரச்சனை வரும். இப்படி தான் வரும். ஏன்னா அந்த ஒரு நேரம் தூங்கிட்டேன் பார்த்தீங்களா, அவங்க வர்ற நேரம், அது அவங்களுக்கு மனசில் ஆழமாக இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க நடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மாதிரி நடிச்சிடணும் நம்மளும். வீட்டுக்காரர் வர்ற டைம் தெரிஞ்சுன்னா டக்குன்னு 5 மணி வரப்போகிறாரா, நல்லா தலை சீவி பூ வச்சு வீட்டை திறந்து வச்சு நம்ம பாட்டில் உட்காந்து எதோ படிக்கிறோமோ, புக்கு படிக்கிறோமோ, டிவி பார்க்குறோமோ, ஏதோ ஒன்று. அவங்க வந்தோடனே டக்குன்னு அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி ஒரு டிவி ஆஃப் பண்ணிடணும். செல்லை வச்சுருந்தா செல்லை ஆஃப் பண்ணிடணும். மற்றவங்களோட பேசிக்கிட்டு இருந்தால் சரி அப்புறமேல் பேசுவோமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்றணும். அவங்க வீட்டில் எந்த பிரச்சனையுமே வராது. அதை திருத்திக்கிறாட்டி திருப்பி திருப்பி நம்ம 5 மணி வரையும் தூங்கினா அதுவே ஒரு பிரச்சனை, அது ஒரு டென்ஷன். இதெல்லாம் பெண்கள் தான் நம்ம பார்த்துக்கிறோம். வீட்டில் எப்படி வருது பிரச்சனையை வராமல் எப்படி சால்வ் பண்ணுறது. கணவன் அதே மாதிரி வீட்டிலே இருக்கா பாவம் அப்படின்னு சொல்லி அவங்களும் விட்டு கொடுத்து போயிட்டா பிரச்சனையே இல்லை. டெய்லி நான் வர நேரம்லாம் நல்லா தூங்குற, உனக்கு என்ன உங்கள் அப்பா நான் கொடுக்குறாரு, நான் இல்லை சம்பாதிக்கிறேன் அப்படின்னு லைட்டாக அவங்க அப்பாவை இழுக்கிறது. ஏன் உன் வீட்டு பிரச்சனை எதுக்கு அவங்க அப்பாவை இழுக்கணும்? இப்படி தான் சண்டை வர்றது. உன் வீட்டிலலாம் பார்த்தா இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இதை குத்தி வேற காமிக்கிறது. அவங்க நல்லா பணக்காரங்களாக இருந்தாலும் கூட குத்தி காமிப்பாங்க. இது ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கும் வீட்டில். ஆனாலும் அந்த 2 வையாட்டி அந்த மாமனாரையும் மாமியாலையும் வையிறன்ற ஒரு கெத்து காமிக்காட்டி அவங்களுக்கு உறக்கம் வராது. அப்போ வரும் மனைவிக்கு, உனக்கு தேவைன்னா உன் பொண்டாட்டியை மட்டும் வையா, அங்கே ஏன் வையிற? எங்கள் வீட்டில் ஒன்றும் கேட்டாங்களா? இப்படி பிரச்சனை வந்துடும். அதனால் பிள்ளைகள்கிட்ட எப்படி நடந்துக்கிறணும், அக்கம் பக்கத்தில் சுற்று வட்டாரத்தில் அவங்களுக்கும் நம்ம எப்பயுமே சண்டை இல்லாமல் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கட்டும் நம்ம அதை கண்டுக்கிறவே கூடாது.
அவங்க வீடு, அவங்க சொத்து, அவங்க காசு, அவங்க வீட்டுக்காரரு, அவங்க குழந்த, இதில் போய் நம்ம மூக்க நுழைச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இப்போ போகிறோம், உனக்கு என்ன, அவன் புரிஞ்சுருந்தா வாங்கி கொடுக்குறாங்க, எல்லாம் சேர்ந்து உட்காரையில் புரணி பேசுவோம் நம்ம. பெண்களுக்கு அதான், அது 4 பேரை பேசினா தான் நல்லா கலகலன்னு இருக்கும் மனசே. அப்படி இருந்துட்டு வந்தவ தான் நானும். இப்படி வாய் வார்த்தை நடந்து நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க, அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்துடும். சண்டைன்னா அப்போக்குள்ளே திருப்பியும் பேசிக்கிருப்பாங்க. அடுத்த நாள் உட்காரையில் பேசிக்கிடுவாங்க. அந்த டென்ஷனை நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு போகிறது. சரி, நீ அவங்கவுங்க போய் சமையலை பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாயந்தரம் மீட்டிங் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த ஒரு ஆள் நம்மளோட சண்டை போட்ட ஆளோட நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். அக்கம் பக்கத்தில் பேசினா பேசிட்டு போகிறாங்கன்னு நினச்சி விட்டுட்டா ஒன்றுமே இல்லை. அவங்க என்ன ஏதாவது சொல்லட்டும் அப்படின்னு அதுக்கு நம்ம பதில் கொடுக்கக்கூடாது. உனக்கு என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டா சரி, நம்ம நல்லா தானே புகழ்கிறாங்கன்னு விட்டுட்டு நம்ம அமைதியாக வந்துடணும். இவளுக்கு என்ன ஒன்றும் இல்லாமல் இருக்காவ நம்மளை பற்றி பேசுகிறா அப்படின்னு உள்ள நினச்சி திருப்பி நம்ம சண்டை இழுத்தோம்னா அதுவும் சண்டை தான். இப்படி நம்மளாக ஒவ்வொரு டென்ஷனையும் நம்மளுக்குள்ளே ஏற்றி நம்ம வாழ்க்கையை நம்மளே ஈகோவா, நம்மளுக்குள்ளே இருக்க ஈகோ பெரியது. அந்த ஈகோவை குறைச்சிட்டா மனுஷனாக வாழலாம். நம்மளுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த சண்டையும் வராது. எல்லாம் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா ஆண்கள் மனைவியை புரிஞ்சுக்கோங்க, குழந்தைகளை புரிஞ்சுக்கோங்க, பெண்கள் கணவனை புரிஞ்சு நடந்துக்கோங்க. அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம், அவங்க என்ன கொடுத்தாலும் நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். அதே மாதிரி அவங்க வந்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி நந்தி மாதிரி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. அது தங்குமா? தங்காது, வந்த வழியே ஓடிடும். மற்ற எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, அவங்க வையறதை மட்டும் ஏற்று மனசில் வச்சுக்கிறாங்க. அதுதான் ஸ்ட்ரெஸ். நம்மளை டென்ஷன் ஆக்குறதே அதுதான். அதை வச்சுக்கிட்டே அவங்கள பழி வாங்குற பார்த்தீங்களா, அது இருக்கக்கூடாது. கணவன் மனைவி இதை கேட்குறவங்க நிறையா பேருக்கு கேட்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரி நிறையா பேர் சண்டை வரவங்க குடும்பத்துக்கும் இது போய் சேரட்டும். ஏன்னா எனக்கு நிறையா அப்படி பிரச்சனைகள் வந்திருக்கு. இப்போ நான் தான் அதை எல்லாத்தையுமே நான் தான்ற அகங்காரத்தில் சொல்லலை. எனக்குள்ளே இருக்க ஆன்மீகத்தன்மை என்னைய கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருச்சு. அவ்வளோ பெரிய ஒரு விஷப்பாம்பு மாதிரி தான் இருந்தேன் நானும். சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் வஞ்சிக்கிட்டு இருந்திருக்கேன். வாழ்க்கை நான் எப்படி இருக்கணும்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். என் வீட்டில் வராத பிரச்சனை யாருக்கும் உங்களுக்கு வராது. அந்த அளவுக்கு மழை போல் வந்துச்சு, நான் பனி போல் கரைஞ்சேன். என் வாழ்க்கையில் எல்லாமே அதே மாதிரியே சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் சுகமாக வாழ்கிறோம், சந்தோஷமாக இருக்கோம். ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்ததே நாடகத்துக்கு தான். குடும்பம் என்ற நாடகத்துலேயும் நீங்கள் நல்லா நடிங்க. விட்டு கொடுங்க. நம்மளுக்குள்ளே ஒரு ஈகோன்றதை வேரோடு பிடுங்கி எரிஞ்சிருங்க. இல்லை மனசுலேருந்து அதை எடுத்து எரிச்சிருங்க. எரிச்சா தான் சாம்பலாயிரும். எரிஞ்சால் கூட திருப்பி ஒட்டிக்கிறோம். முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கோவத்தை குறைங்க, ப்ரெஷரை ஏற்றிக்கிறாதீங்க. வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், இனிமையாக இருக்கும். நான் இப்போ அதை அனுபவிக்கிறேன். எனக்கு இப்போ தனிமை தான் பிடிக்குது. மற்றவங்களோட பேசுகிறது தான் பிடிச்சிச்சு. இப்போ எனக்கு தனிமை தான் பிடிக்குது. ஆன்மீக கிளாஸ் கேட்கணும், காலையில் எந்திரிச்சோமா யோகா பண்ணணும்,
நம்ம பாட்டுக்கு நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சி போட்டோமா, நீட்டாக இருந்தோமா, வீடை நீட்டாக வச்சோமா, போயிட்டு வந்தோமா, நம்ம கணவரை வந்து பார்த்தோமா, அவருக்கு நம்மளுக்கு பணிவிடை செய்யணும். ஏன்னா நம்ம கர்மயோகி, கிரகஸ்தி. நம்மலாம் கிரகஸ்தி, வீட்டில் இருந்துக்கிட்டே வேலை பார்க்குறவங்க. ஆன்மீகத்தில் போக போக நம்மளுக்கு ஆன்மீகத்தன்மை நிறைய எனக்குள்ளே இருந்த வீகோ எங்கே போய் ஓடி ஒளிஞ்சிச்சுன்னே எனக்கே தெரியலை. என்னைய பார்த்தா எனக்கே இப்போ ஆசையாக இருக்குது. என்னைய நானே கொஞ்சிக்கிருவேன். எப்படி இருந்தவளா இப்படி ஆயிட்டோம்னு நிறையா கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. இது உண்மை, என் குடும்பத்தில் நடந்திருக்கு. நான் ஒவ்வொரு நாள் எடுத்து உங்களுக்கு பங்கிடுறேன்.